ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு ஒரு ஆன்மீக வரலாறு, அதாவது மகா சிவராத்திரி பற்றி தான். மகா சிவராத்திரி வருகின்ற 15/2/2026 நடைபெற உள்ளது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அந்த சிவராத்திரியில் நாம் எவ்வாறு எப்படி பங்கேற்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆன்மீக தகவலை தான் தங்களுக்கு இங்கே கூற வந்துள்ளேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். ஆகம முறைப்படி அர்ச்சனை செய்தார். அப்போது அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திரு நாமத்தினாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். அதனால்தான் மகா சிவராத்திரி என்று பெயர் பெற்றது. சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்த மாலை பொழுதிலிருந்து சூரியன் உதயம் ஆகும் காலை பொழுது வரை கண்விழித்திருந்து தங்களை நினைத்து மனமுருக வேண்டுபவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று அன்னை பார்வதி தேவியார் சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானும் அன்னையின் விருப்பத்துக்கு இணங்க அப்படியே ஆகட்டும் தேவி என்று அருள் புரிந்தார். அந்த இரவே அனைவராலும் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டு அனைவராலும் கடைபிடிக்கப்படுகின்றது. நாமும் அவ்வாறு சிவனை வழிபடுவோம். இரவு முழுவதும் கண்விழித்திருந்து வில்வ இலை, பால், பழம், பூ இவற்றால் சிவனை வழிபட்டு அவரின் ஆசியையும் அருளையும் பெறுவோம். சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர், எப்பொழுதும் ஏகாந்தத்தில் இருப்பவர், அமைதியை விரும்புபவர். நாமும் அமைதியை கடைபிடித்து மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம், கோளாறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோத்திரம், நடராஜர் 10, பரமசிவன் ஸ்தோத்திரங்களையும் தமிழில் திருமுறைகளையும் ஓதலாம். ஆனால் பக்தர்கள் சிவாலயங்களில் ஆரவாரம், அமைதியற்ற பேச்சுக்கள், கேளிக்கைகள், சப்தம் கோவிலையே பிளக்கிறது. அந்த அளவிற்கு மக்களின் மனநிலை இன்று உள்ளது. சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது ஒரு ஆன்மீக வழிபாடு ஆகும். ஆன்ம தரிசனம் தேடும் பக்தர்கள் மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு உண்ட பின்பு கோவில்களுக்கு செல்லுங்கள். கோவிலில் சிவனை தரிசித்து வழிபட்ட பின்னர் ஓர் இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தல் வேண்டும். அதாவது நமக்கு தெரிந்த மந்திரங்களை ஓத வேண்டும். நம் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம் என்று மந்திரங்களை ஜெபித்து கொண்டே இரவு பொழுதினை கண்விழித்து இறைவனை வழிபடலாம். இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழலாம். நோய் நொடியின்றி நீண்ட காலம் மனைவி, மக்கள், பொன், பொருள், செல்வம் எல்லாம் பெற்று நீடூழி வாழலாம் என்பதே மகா சிவராத்திரியின் ஆன்மீக வரலாறு மற்றும் சிவனின் ரகசியமும் இதுதான். இதை நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்? சிவ சிந்தனை செய்யலாம். சிவனை நம்ம வழிபடணும். அப்படி வழிபடுறப்போ இரவு முழுதும் கண்விழித்திருந்து கோவில்களுக்கு சென்று தான் நம்ம கண்விழிக்கணும்னு இல்லை, வீட்டிலே கூட அமர்ந்து சிவ சிந்தனையோட, சிவ சிந்தனைன்னா என்ன, சிவனை பற்றிய எண்ணங்களே இருக்கணும். அதாவது தியானம் பண்ணுறப்ப வேறு சிந்தனை வரக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு டிவி போட்டுக்கிட்டு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு இப்படி இருக்கிறதுக்கு பேர் கண் விழிக்கிறது கிடையாது. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா
சிவனோட மந்திரங்களை ஓதலாம், சிவபுராணம் படிக்கலாம். அந்த மாதிரி சிவ சோத்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். நம்ம வீட்டில் இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத நம்ம மகனோ மகளோ இருந்தால் அவங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்காக வேண்டிக்கலாம். நோய் நொடியாக யாராவது வீட்டில் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக நல்லாகணும் உடம்புன்னு சொல்லி வேண்டிக்கலாம். இப்படியான சிவ தியானங்களை நம்ம பண்ணுறப்போ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்தும் சுப நிகழ்ச்சியாக இருக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை, நல்ல அறிவையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இறைவன், அதாவது சிவன் கொடுப்பாரு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆண்டுதோறும் இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் வழிபடணும். அதாவது இதுக்கு ஒரு புராண கதை கூட இருக்கு. புலி வேடனை துரத்தும். அந்த சமயத்தில் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு வந்த வேடன் என்ன பண்ணுவான், ஒரு மரத்து மேலே ஏறிப்பான். அந்த மரம் என்ன மரம்னா வில்வ மரங்க. அந்த வில்வ மரத்தில் அவன் ஏறி உட்கார்ந்த உடனே இந்த புலி என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். இவன் எப்படி கீழே இறங்காமையாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. அதனால என்ன பண்ணுவான், சரி புலி போகட்டும், அது வரைக்கும் நம்ம தப்பிக்கு இனிமேல் புலிக்கிட்டேருந்துன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, தூக்கம் வந்தால் தூங்கிடுவோம், அப்போ புலி மேலே ஏறி நம்மளை அடிச்சிடுமே, இல்லைனா தூக்கத்தில் கீழே விழுந்துருவோமேன்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணான்னா, விடிய விடிய அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த வில்வ மரத்து இலையை பறித்து போட்டான். அப்போ பார்த்திங்கன்னா கீழே சிவலிங்கம். அந்த லிங்கத்து மேலே அந்த இலை அவனுக்கே தெரியாமல் விழுந்துச்சுங்க. விழுந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிங்கத்தை மறைச்சி மூடின மாதிரி வில்வ இலைகள், அவன் பறித்து போட்ட இலைகள் அங்கே இருக்குது. இது அவன் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் போட்டாங்க. அன்னைக்கு பார்த்து மகா சிவராத்திரி, அன்றைய இரவு மகா சிவராத்திரி. அப்போது இறைவன் பார்த்தாரு, இவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாமல் செஞ்சானோ தெரியல, நமக்கு விடிய விடிய வில்வ இலையை பறித்து நமக்கு அர்ச்சனை பண்ணான், இவனுக்கு நம்ம அந்த புலிக்கிட்டேருந்து இவனை காப்பாற்றணும்னு சொல்லி புலிக்கிட்டேருந்து வேடனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அருளையும் ஆசியையும் வாரி அந்த வேடனுக்கு வழங்கினார் நம்ம சிவபெருமானுங்க. அது மட்டுமா, அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தார். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சே கடவுளுக்கு தெரியாமல் செஞ்சதுக்கே அவ்வளோ பலன்னா, நம்ம தெரிஞ்சே இறைவனுக்கு, நம்ம சிவபெருமானுக்கு இறை வழிபாட இந்த மகா சிவராத்திரியில் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் நம் இறைவன் நமக்கு வாரி வழங்குவார். அப்படிங்கிறது தான் ஆன்மீக வரலாறு. அதனால் கண்டிப்பாக வில்வ இலைகள், நம்ம பழம் பூ பால் எது வேணால் கொடுக்கலாம், ஆனால் மெயினாக வில்வ இலை கொண்டு போயிட்டு நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்கறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பொருள். அதில் நிறைய நற்பலன் நமக்கு இறைவன் கொடுப்பார். ஓகே, இதுதாங்க மகா சிவராத்திரியோட ஆன்மீக வரலாறு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், யாரெல்லாம் கோவிலுக்கு போகிறீங்க, எந்தெந்த கோவில்லாம் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கா இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாரும் எல்லா இறைவனோட ஆசியும் அருளையும் பெற்று இன்புற்று வாழ்க என வாழ்த்துகின்றேன். ஓகே, பாய், see you next video, bye. நாளைக்கு ஒரு முக்கியமான பதிவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி கொன்னுலாம் இருக்கான். அது ஒரு ஐலாண்டே அதுக்குன்னு கோடியாக அவன் 100 கோடி 200 கோடின்னு பணம் போட்டு வாங்கி அந்த ஐலாண்டில் இத்தனை விதமான வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். இதில் நிறைய விஐபிகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வெளியில் சொன்னால் இந்த உலகத்துக்கே அவமானம். அந்த அளவுக்கு அவன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அதை பற்றின வீடியோ பதிவு தான் நாளைக்கு வரும். இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, bye, see you next video, bye.